7/5/2021 திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். சின்ன பிள்ளையில 2 வயசு பிள்ளையில இருந்து 85 பாட்டி வரைக்குமே எந்த இதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டுல ஏன் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு கேட்டா மணிப்பூரை பாரு, மத்திய பிரதேச பாருங்க. குடும்ப ஆட்சினால என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பம் மட்டும் தான் பிழைக்குது. பொம்மை முதலமைச்சர்ன்றது கஞ்சா அடிச்சு 4 வருஷ காலமா மயக்கத்துல இருந்தவர்ப்பா. சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, விலைவாசி உயர்வு. தமிழ்நாட்டுடைய மக்கள் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுற. நிர்வாகம் எப்படி பண்ண தெரியல. அவர் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போடுறேன்ற யார் வீட்டு பணத்தை போட்டாரு? ஏன் இவ்வளவு நாள் கொடுக்கல, இப்ப ஏன் கொடுக்குற? நீங்க ஆண்டது போதும், எங்களை விட்டுருங்க, நாங்க எப்படியோ பழச்சுக்கிறோம். ஆமா, எப்படியோ பழச்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்க, போதும். ஸ்டாலினுடைய ஆட்சி குடும்ப ஆட்சி. அந்த குடும்ப ஆட்சி ஒழியணும்னு நாங்க கண்டிப்பா நினைக்கிறோம். குடும்ப ஆட்சினால என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பம் மட்டும் தான் பிழைக்குது. தமிழ்நாட்டுடைய மக்கள் ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுற. ஏன் என்ன எடுத்துக்கோங்களேன், ஒரு பஸ் ஸ்டாப் போனா ஒரு 1/2 hour 1 hour நிக்கிறேன். நைட்டு 1 மணி நேரம் நின்னா கூட பஸ் வரதில்ல. நைட்டு 9:45 நிக்கிறேன், 11 மணி வரைக்கும் பஸ்ஸே வரல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவர் ஆட்டோ புக் பண்ணி கொடுத்து நான் வீடு வந்து சேர்றேன். அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்களேன். எனக்கே படிப்பறிவு இருக்கிற எனக்கே இந்த நிலைமைனா, படிப்பறிவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற வயசானவங்க அவங்களுக்குலாம் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்களேன். மிகவும் மோசமான தரமற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திமுக அரசு. எந்த ஒரு மக்களுக்கும் மின்சார கட்டணமோ, தீர்வை அதாவது வீட்டு தீர்வு ரசீதோ, குடிநீர் கட்டணமோ, அனைத்து பெறப்பட்ட வரிகள் முதல் கொண்டும் பல மடங்கு உயர்ந்து மக்களை பாதிக்கும் ஆட்சியாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியில் எதுவுமே செய்யலிங்களே. மின்சாரம் மாதம் யூனிட் எடுக்கல. கேஸுக்கு மானியம் 100 ரூபா கொடுக்கல. பெட்ரோலுக்கு 6 ரூபா குறைக்கல. என்ன பண்ண, நீட் தேர்வு ரத்துனாரு, பண்ணல. வந்தவனி திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயுமே ஒயின் ஷாப்பு மதுவிலக்கு அமல்னாரு, பண்ணலையே. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சின்ன பிள்ளையில 2 வயசு பிள்ளையில இருந்து 85 பாட்டி வரைக்குமே எந்த இதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நாங்கள் எங்கேயுமே போகணும்னாலே பயமாக இருக்குது. பிள்ளைகளை வெளியில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. படிச்சுட்டு வந்த பிள்ளை +2ல் 10th 495 மார்க் எடுத்திருக்கு. அந்த பிள்ளை இப்போ பாவம் +2ல் நேரம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற பிள்ளைய போய் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்களே. இதுக்கு யாராச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? இப்போ வரைக்குமே விசாரணை தான் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரையுமே கண்டுபிடிக்கவே இல்லை. போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் பொதுமக்களுக்கு அவர் எப்படி நல்லாட்சி பாதுகாப்பு கொடுத்த நல்லாட்சி நடத்துவார்? 7/5/2021 திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அம்மா பார்த்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதன் வழியில் வந்த எடப்பாடியாரும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதுவும் என்ன, 2 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, நினைச்சு பார்க்க முடியாத அளவு. அதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன். திமுக சேர்ந்த ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர்ஸ், இது போன்ற எல்லாருமே ஈடுபடும் போது அவங்களுக்குள்ளே ஒரு மனநிலை என்னன்னா, ஆட்சி அதிகாரம் நமது, அதனால என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு மனநிலை தான் உருவாயிருக்கு. அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பாலியல் குற்றம் நடக்குது. 10 மாசத்துல 1340 வழக்குகள் பதிவாகுதுன்னா எவ்வளோ கேவலம், எவ்வளோ வெட்கக்கட்ட அரசா இந்த அரசு இருக்கணும். தார்மீக அடிப்படையில் என்னைக்கு நகரத்தின் மையத்தில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு 7 மணிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதோ அப்பொழுதே இந்த அரசு என்ன வெட்கி தலை குனிஞ்சது, கூடவே நம்மளும் தலை குனிய வைக்குது. 6999 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்குன்னு கீதா ஜீவனே ஒத்துக்கிறாங்கன்னா அப்ப அந்த அரசு ரிப்போர்ட் ஆனது 6999. ஒருவேளை கிராமப்புறங்களை சேர்ந்தவங்க மிரட்டப்பட்டோ, திமுகவை சேர்ந்த நபர்களால் மிரட்டப்பட்டதோ, அப்ப ரிப்போர்ட் ஆகாத கேஸ் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஏன் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்டா மணிப்பூரை பாரு, மத்திய பிரதேச பாருங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் ஏற்கனவே 20 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டு இருந்தான். அவன் இப்போ 30 மார்க் எடுத்துட்டு இருக்கான். நாங்க 90 மார்க் எடுத்துட்டு இருந்தவன் ஏன்டா இன்னைக்கு நான் 30 மார்க் எடுக்கிறோன்னு கேட்டா அவன் 20 மார்க் தான் எடுக்கிறான்னு கணக்கு கை காமிச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருந்தது. நடுராத்திரியில கூட எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. உத்தரப்பிரதேசம்லாம் எப்பேற்பட்ட மாநிலம், அது எப்படி இருந்தது? பெண்கள் வெளியிலே போக முடியாது. அங்க ரவுடி ராஜ்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எங்க பார்த்தாலும் ரைஃபிளோட சுத்துவாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற அவர் யோகி முதல்வர் என்ன பண்றாருன்னா, பெண்கள் நைட் டியூட்டிக்கு வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க உத்தரப்பிரதேச பாருன்னு சொல்றீங்க. இங்க என்னாச்சு? பெண்கள் விடிய கிளம்பி வந்துருச்சு, கோலம் போட கூட துப்புல வெளியில வர முடியல. கோலம் போடுற பொண்ணு அலைக்கா தூக்கிட்டு போறாங்க.
2.5 வயசு குழந்தைய பாலியல் சித்திரவதை பண்ணி கொல்றான் ஒரு திமுக நிர்வாகி. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? ஞானசேகரனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இங்க தப்பு நடக்கிற எல்லா இடத்துலயும் காப்பாற்றுற எல்லாரும் ஒரு திமுக நிர்வாகியா இருக்கிறான். அப்ப சட்டமும் ஒழுங்கும் நியாயமும் திமுக காரனுக்கு கிடையாதா? அவன் தப்பு பண்றான், பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறானா, எந்த நியாயம் இருந்தாலும் என்கவுண்டர்ல சுட்டு போடு. 10 பேரை என்கவுண்டர்ல சுட்டினா இந்த மாதிரி செய்வானுங்களா? ஏன்னா நீங்க காப்பாத்த தானே செய்றீங்க. ஏன்னா எல்லாம் திமுக காரனா இருக்கிறாங்க. 5 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு பெண்கள் வரைக்கும் வெளியவே போக முடியல. எல்லாமே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பே எதுவும் கிடையாது. இனிமேல் வந்து திமுக ஆட்சி வரவே வேண்டாம். வாக்குறுதிகள் நிறைவேற்றாமலே நிறைவேற்றணும்னு 500 சில்லற வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் தான் சொல்கிறாரு. மேயர் பிரியா அவங்களும் 90% ஆயிடுச்சு, 100% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த விதமான நிறைவேற்றங்கள் எதுவுமே கிடையாது. அவர் சொல்கிற திட்டங்கள் ஒன்று, செய்கிறது ஒன்று, செயல்பாடுகள் எதுவுமே முழுமையான திருப்தியாக இல்லை மக்களுக்கு. நிர்வாகம் எப்படி பண்ண தெரியல அவருக்கு. பொம்மை முதலமைச்சர்ன்றது கஞ்சா அடிச்சு 4 வருஷ காலமா மயக்கத்தில் இருந்தவர்ப்பா. இப்போதான் தெளிவு வந்திருக்கு. ஏன்னா இவர் தெளிவுறது இல்லாமல் பொதுமக்கள் மகளிர் வந்து தெளிவுபடுத்துங்க, வெய்ய காலம் வந்துடுச்சு, கோடை காலம் வந்துடுச்சு, நீங்க சில்லுன்னு இருங்க, எலெக்ஷன் வந்துடுச்சுன்னு குத்தி காட்டுற மாதிரி இன்டைரக்டா பேசுறாரு. சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, விலைவாசி உயர்வு, மக்கள் அன்றாடம். இப்போ வந்து திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் போடுறேன்ற. யார் வீட்டு பணத்தை போட்டார்? ஏன் இவ்வளோ நாள் கொடுக்கல, இப்போ ஏன் கொடுக்குற? விலைவாசி மக்கள் வந்து நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மனச்சாட்சியை தொட்டு சொல்லணும்னா விலைவாசி ஏற்றம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்படைய செய்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. சும்மா 3000 5000 அப்படிங்கிறதெல்லாம் இது சாதாரணமாக கடைசி லாஸ்ட் வாரத்தில் கொடுத்துக்கிறவங்க ஏன் முதல்ல இருந்து யோசிக்கலாமே. இவங்க நல்ல திட்டங்களை கொடுத்து ஒரு பெண்களுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துச்சா, இல்லை நடுத்தர மக்களுக்கு வசதி வளர்ச்சி இருக்கா, அடுத்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கா, இல்லை ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கா? எதுவுமே கிடையாது. சும்மா இது வந்து எலெக்ஷனுக்காக ஒரு அறிவிக்கப்பட்ட தொகை. அவங்க ஏற்கனவே ஆட்சிக்கு வந்து 28 மாதம் கழிச்சு தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 28,000 கொடுத்துருக்கணும்ல. கோடைக்கால பணம் சொல்லி 2000 ரூபா கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் கோடை காலம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்போ கோடை காலத்துக்கு ஏன் கொடுக்கல? இப்போ ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. அது எதுக்கு? அந்த ஒரு நாள் கொடுத்தா போதுமா? அப்புறம் மற்ற நாள்லாம், மற்ற வருஷங்களாம், மற்ற நாள்லாம் மனுஷங்க சாப்பிடணுமே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்க ஆண்டது போதும், எங்களை விட்டுருங்க, நாங்க எப்படியோ பழச்சுக்கிறோம். ஆமா, எப்படியோ பழச்சுக்கிறோம், எங்களை விட்டுருங்க போதும். இப்போ வந்து எடப்பாடி ஆட்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் தேர்தலுக்கு வந்த உடனே 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. அது எவ்வளோ ஒரு மிகப்பெரியான விஷயம். அது எவ்வளோ மக்களுங்களுக்கு அது போய் சேரும், எவ்வளோ இது. அதே மாதிரி வந்து இவர் வெறும் லேடிஸுங்களுக்கு மட்டும்தான் பஸ் பாஸ் ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் அவருடைய ஆட்சியில் வந்து ஜென்ஸுங்களுக்கும் ஃப்ரீ, பட்டதாரிங்களுக்கும் இது, படிக்காத ஏழை மக்களுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அப்போ ஜென்ஸுங்களுக்கு ஒரு 2000னா அது எவ்வளோ ஒரு விஷயம் இல்லைங்களா? அதனால் அவர் ஆட்சியில் கண்டிப்பாக அவர் தான் வரணும்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். நமது எடப்பாடியார் ஐயா வந்த பிறகுதான் இன்னைக்கு நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக எழுச்சி நடைபோடுகிறது. சேலத்து சிங்கமாம், கழகத்து தங்கமாம், தமிழகத்து தங்கமாம் அண்ணன் எடப்பாடியார் ஐயா, அண்ணன் சொல்லக்கூடாது, ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்கள் நமது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளையும் வென்றெடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எடப்பாடியார் அறிவித்த தேர்தல் வாக்குறுதி 100% மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். ஸ்டாலின் மாதிரி அறிவிச்சிட்டு பொட்டி பொட்டியாக தூக்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் இப்போ எரிக்கிறதுக்கு கிடையாது. எடப்பாடியார் சொன்னார்னா செய்வார். சிறப்பான தேர்தல் வாக்குறுதி, நல்ல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த தேர்தலை கொடுத்துருக்காரு. நல்லதா எல்லாருமே மக்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க தாலிக்கு தங்கம் தாரேன்னு சொல்லியிருக்காரு, படித்தவங்களுக்கு பணம் தாரேன்னு சொல்லியிருக்காரு, லேப்டாப் தாரேன்னு சொல்லியிருக்காங்க, டேப் தாரேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கத்தான் செய்யுது. இவங்க ஆட்சியில் வந்து இப்போ தான் இந்த 5வது வருஷம் தான், அதுமேவும் கடைசி ஆண்டு படித்து முடிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் லேப்டாப்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி சொல்லலை, இல்லை எல்லாருக்குமே லேப்டாப் உண்டு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் லேப்டாப் வேணும், படித்து முடித்த பிறகு லேப்டாப் கொடுக்குறாங்க. அவர் தேவையாக்கள் மகளிர் மாதம் 2000 கொடுக்குறேன்னு இருக்காரு, அது ஒரு நல்ல திட்டம். மறுபடி தாலிக்கு தங்கம், முதியோர் பணம் எல்லாமே நல்ல அறிவிப்புகளாக கொடுத்துருக்காரு. எல்லா திட்டங்களும் நல்ல அறிவுமையான திட்டங்களாக இருக்குது. அதனால் எடப்பாடியை வந்தால் தமிழ்நாட்டுக்கும் நல்லா பாதுகாப்பானதாக இருக்கும், சட்ட திட்டங்களும் நல்லா இருக்கும்.